அதாவது அங்கே வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களேன்னு சொல்ல மறந்துட்டேன்னு தஞ்சாவூரில் வந்து நீங்கள் 10 நாளைக்கு அப்புறம் சொல்லுவீங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் எது சொன்னாலும் குறை சொன்னா அவர் என்னதான் இல்லை, எந்த இடத்துல பேசணுமோ அங்கே தான்ப்பா சொல்லணும். நீ அதை விட்டுவிட்டு அதாவது தம்பி உன் பொண்டாட்டிக்கிட்ட லவ் யூ சொல்லலாம். நீ நான் இன்னொரு பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு நாளைக்கு என் பொண்டாட்டியை பார்த்தப்ப லவ் யூ சொல்ல மறந்துட்டேன் ஐ லவ் யூன்னா அது தப்பா? நீங்கள் மேடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல நடவடிக்கைகள் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு அரசியல் யமனாக மாறிட்டீங்க இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் அவங்க என்ன செஞ்சுருக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போ. ஓகே, மாநாட்டு பந்தலுக்கு பின்னாடி ஒரு ஹெலிபேடை போட்டு நாளைக்கு அதையும் இல்லை திட்டுவீங்க. நீங்கள் என்ன ஜெயலலிதாவா ஹெலிகாப்டரில் போய் இறங்குறீங்க? இப்போ மட்டும் நீங்கள் என்ன பேசஞ்சர் ஃப்ளைட்லையா வரீங்க? மேடைகளில் பொறுத்த வரைக்கும் இயல்பாக விஜய் பேசக்கூடிய பேச்சு அந்த மேடையில் இருந்துச்சா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. நீங்கள் வந்து அவங்க எஸ்ஏசியும் அவங்க மனைவியும் விஜய் தரப்பு சார்பாக சங்கீதா அவர்களிடம் நாளைக்கு 250 கோடி ரூபா பணம் தரேன், பெட்டிஷனை வாபஸ் வாங்குங்க, நீங்கள் டைவர்ஸ்லாம் பண்ண வேணாம், லண்டனில் போயிருங்க, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் தேவையோ அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா அவங்க மனைவி கிளைம் பண்ணுறதை நான் அவரோட திரும்பி வாழணுங்கிறதுக்காக நான் இதை செய்யலை. அதே கூட்டத்தில் பர்சனல் விஷயம் அப்படின்னாலும் சங்கீதா விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய படத்தை தொண்டர்கள் கொண்டு வந்ததை பார்க்க முடியும். அப்படி ஏதாவது சும்மா செட்டிங் பண்ணியிருந்தாங்க. இல்லை கொண்டு வந்து வேகமாக வந்து புஷியானந்த் அதை முதல்ல அங்கேருந்து வாங்கி அப்புறப்படுத்தினாரு அப்படிங்கிற மாதிரிலாம். திரிஷா ஃபோட்டோ வைக்கணுமாமா அதில்? இல்லை, அதையும் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த ஃபோட்டோ ஒரு பக்கம், அந்த பக்கம் திரிஷாவோட ஃபோட்டோ ஒரிஜினல். எவன் அவன் தப்பான நீங்க ஃபோட்டோ அந்த சிக்கல் என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான். அந்த ஃபோட்டோ கொண்டு வந்ததில் விருப்பப்படலையோ? அப்போ உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு கருப்பாடு உள்ள புகுத்திருக்கு. வேற ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம்ண்ணே. தாவேக்காவினுடைய ஒரு மக்கள் சந்திப்பு அப்படி சொல்ல முடியாது, நிர்வாகிகள் சந்திப்பு இப்போ ஒரு புரோட்டோகால் படி வந்துட்டாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா வேலூர்லேருந்து சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சரி பண்ணிக்கிட்டாரு. அப்படியா? ஆமாண்ணே. என்ன பண்ணாரு? நீங்கள் பார்க்க பவுன்சர்ஸ்லாம் நிற்க வைக்கிறீங்க, முட்டி போட வச்சு 1 மணி நேரம் நிற்க வைக்கிறீங்களா, சேர்லாம் போட்டு பவுன்சர்ஸை உட்கார வச்சிருக்காரு. சில நீங்கள் எதெல்லாம் குறைன்னு சொல்கிறீங்களா, இங்கே அதை பேசலை, வேலூரை நான் ஐடென்டிஃபை பண்ணல, நீங்கள் வந்து வேலூர் குறித்து பேச. அப்போ எவ்வளோ நாள் கழிச்சு சொல்கிறீங்க? அதாவது அங்கே வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களேன்னு சொல்ல மறந்துட்டேன். தஞ்சாவூர்ல வந்து நீங்க 10 நாளைக்கு அப்புறம் சொல்லுவீங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் எது சொன்னாலும் குறை சொன்னா அவர் என்னதான் இல்ல, எந்த இடத்துல பேசணுமோ அங்கதான்ப்பா சொல்லணும். நீ அதை விட்டுவிட்டு அதாவது தம்பி உன் பொண்டாட்டிக்கிட்ட லவ் யூ சொல்லலாம். நீ நான் இன்னொரு பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு நாளைக்கு என் பொண்டாட்டியை பார்த்தப்ப லவ் யூ சொல்ல மறந்துட்டேன் ஐ லவ் யூன்னா அது தப்பாமா இல்லையா? அங்க வந்து அவங்க பேர் தானே, வேலூர் பேர் தானே. அவர் தான் பொண்டாட்டிக்கிட்டேயே லவ் யூ சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் வேற இடத்துல போய் லவ் யூ சொல்றாருங்கிறது தானே பிரச்சனை ஆகுது. நீங்க அது மாதிரி தப்பான இடத்துல எப்ப பார்த்தாலும் போய் வேற டயலாக் பேசுறீங்க. நீங்க திருத்தங்களை மேற்கொண்டார் அப்படிங்கிறீங்கல்ல. இப்போ இந்த நாற்காலிகள் போட்டதோ இல்லை பந்தல் போட்டதோ அதெல்லாம் நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்களா? எந்த கட்சி நாளைக்கு இதெல்லாம் செய்யாமல் இருக்குது? இப்போ ஏடிஎம்கேல பந்தல் போடாமல் இருக்காங்களா? திமுக எல்லா ஒரு சாதாரண கட்சிகள் கூட நாற்காலிகள் பந்தல் போடுறது இயல்பு தானே. அப்போ இயல்பான அரசியல் கட்சிகள் செய்யாமல் இருந்ததை தவற விட்டது யார் தப்பு? உங்கள் தப்பு. செய்யாமல் விட்டது நீங்கள், அதை திரும்பி செஞ்சுட்டாங்கிறதால திருத்திக்கிட்டேன் அப்படின்னா அப்போ தப்பு செஞ்ச நீங்கள் அதை திருத்திருக்கீங்க, தப்பை திருத்திருக்கிறீங்க. நீங்கள் ஏதோ விமர்சனத்தை திருத்திருக்கிறீங்கிறத பில்டப் கொடுக்கக்கூடாது. அரசியல் ரீதியாலாம் நீங்கள் எதுவும் செய்யலை, சாதாரண நிகழ்ச்சி நடத்துகிற ஏற்பாடுகளை. தம்பி சேர் கொடுத்தா எல்லாத்தையும் உடச்சி வச்சுருங்கன்னு சேருக்காரன் எவனும் உங்களுக்கு சேர் கொடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமேலு இப்போ நீங்கள் கெஞ்சி கூத்தாடி நாளைக்கு கேரளாவில் இருந்து வேறு இடத்துல இருந்தெல்லாம் சேர இருக்கிற அளவுக்கு ஆயிருக்கீங்கிறப்போ உங்களுடைய நடவடிக்கைகளால் நாளைக்கு தொழில் செய்பவர்கள் அதை கொடுக்க மறுக்கிறாங்க. அதை நீங்கள் இப்போ திரும்பி ஒரு கம்பல்ஷன் ஃபேக்டரில் கொண்டுட்டு வந்து விட்டுருக்கிறீங்க. நீங்கள் ஒரு இங்கேருந்து சென்னையிலேருந்து பஸ்ஸுக்கு டீசல் போட்டு தஞ்சாவூர் கொண்டுட்டு போகிற காஸ்ட்டுக்கு அங்கே ஒரு மேடையே போட்டுடலாம். ஆனால் ஏன் நீ அதை செய்யாமல் பந்தலுக்குள்ளார கொண்டாந்து பஸ்ஸை நிப்பாட்டுறாங்கிறதே எனக்கு புரியல. நான் விசாரித்த வரைக்கும் சொல்கிறது, இந்த பஸ்ஸுக்குள்ளார சில எந்திரங்கள், இந்த அதாவது மந்திரிக்கப்பட்ட சில பொருட்கள் தகடுகள்லாம் வச்சுருக்கிறாராம். அந்த பவர் ஃபேக்டருக்கு, இந்த கிராஸ் புல்லிங்க்கு. அதனால தான் அந்த கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்தப்போ கூட அவருக்கு வந்து எந்த விமர்சனமும் வராமல் இருந்தது. நீங்கள் அந்த பஸ்ஸில் இருந்ததுனால தான். அதனால் என்றைக்குமே அந்த பஸ்ஸில் இருந்து நீங்கள் எது பேசினாலும் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஆகணும். எவனோ ஜோசியக்காரன் சொன்னான் தான். யோசிச்சு பாருங்கள் லாஜிக்கலி. அங்கே ஒரு மேடை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த இடத்துலையும் கொண்டாந்து மெனக்கட்டு பஸ்ஸை இவர் திருச்சி அப்படி பார்க்குறாரா, இல்லை அது ஒரு கேரவான் மாதிரி இருக்குது அவருக்கு அப்படின்னா நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்தே அந்த பஸ்ஸில் வர வேண்டியது தானே. அது ஏன் நாளைக்கு அங்கேருந்து டெம்போவில் வரீங்க, பஸ்ஸை கொண்டாந்து சும்மா அது ஸ்டேஜ் மாதிரி தான் யூஸ் பண்ணுறீங்க அந்த பஸ்ஸை. ஆனால் நீங்கள் ஏன் அதில் மட்டும் ஏறுறீங்க அப்படிங்கிற இடத்துல கேள்விகள் வருது. நீங்கள் மேடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல நடவடிக்கைகள் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு அரசியல் யமனாக மாறிட்டீங்க.
அரசியல்வாதி நாளைக்கு எப்போ கூட்டம் போட்டாலும் நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2 பேரையாச்சும் காவு வாங்குறீங்க. நாளைக்கு நான் வராதிங்கன்னு சொல்கிறேன், ஆனால் அதை மீறி அவன் வரான், நான் சொல்கிறேன் அவன் கேட்க மாட்டேங்கிறான். நீங்கள் அவர்கள் மேலே பழி சொல்ல நினைக்கிறீங்களே தவிர உங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு அதீத அன்புலாம் நாளைக்கு அவன் வந்து செய்கிறான். தேட்டரில் படத்தில் நீங்கள் ஸ்க்ரீனில் வரீங்கிறப்பயே கண்ட்ரோல் இல்லாமல் நடந்துக்கிறவன் நேரில் வரீங்கிறப்ப எப்படி கண்ட்ரோல் ஆகும்? அப்போ நீங்கள் இந்த சொல்கிறீங்களா அந்த ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ் எடுத்துருக்காங்க, அவங்க நாளைக்கு அவங்க வந்து திருத்தி இருக்கிறாங்க, சில விஷயங்கள் மாற்றிருக்கிறாங்கன்னு, அதெல்லாம் அவங்க என்ன செஞ்சுருக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி ஜெயலலிதா மாதிரி ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போ. ஓகே, மாநாட்டு பந்தலுக்கு பின்னாடி ஒரு ஹெலிபேடை போட்டு நீங்களே நாளைக்கு அதையும் இல்லை திட்டுவீங்க. நீங்கள் என்ன ஜெயலலிதாவா ஹெலிகாப்டரில் போய் இறங்குறீங்க? இப்போ மட்டும் நீங்கள் என்ன பேசஞ்சர் ஃப்ளைட்லையா வரீங்க? சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் தானே போகிறீங்க. மோடி நாளைக்கு மக்களோட ஒருவராக தானே இருக்கிறாங்கிறாரு, ஆனால் நாளைக்கு ஹெலிகாப்டரில் வராரு, அமித்ஷா ஹெலிகாப்டரில் வராரு, ஜெயலலிதா வராங்க. இப்படி நீ வேனில் வந்து நாளைக்கு 2 பேரை காவு கொடுக்கறதுக்கு நீ நாளைக்கு அப்படி தம்பி உண்மையிலே சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே சென்னையிலேருந்து ஒரு 1 வே சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 7 lakhs. அதே ஹெலிகாப்டர் எடுத்தீங்க அப்படின்னா 2 lakhs தான் வரும். ஸோ காஸ்ட் ஆஃப் பாயிண்ட்லேயும் உங்களுக்கு ரொம்ப கம்மி. அதுவும் உங்கள் பாயிண்ட்டுக்கே போய் இறங்குறப்ப நீங்கள் அதை தவிர்க்காம வேணும்னா உங்கள் பின்னாடி இவ்வளோ கூட்டம் வருது, அந்த க்ரௌட இம்பேக்டை காட்டுறதுக்கு இத்தனை கார்கள் வருதுங்கிறதுக்கு உங்கள் அரசியல் கட்டமைப்பை நீங்கள் ஒரு பில்டப் காட்டுறதுக்காக தான் இதை செய்கிறீங்க. மேடைகளில் பொறுத்த வரைக்கும் இயல்பாக விஜய் பேசக்கூடிய பேச்சு அந்த மேடையில் இருந்துச்சு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. நீங்கள் அவர் அதான் நான் சொல்கிற அந்த இன்த்து ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்று டிவிக்கு இல்லை டிஎம்கே அப்படிங்க வரல, அந்த வேகம் அந்த பேச்சு இருக்கும்ல. இப்போ இந்த டைலாக் நான் சொன்ன டைலாகே தஞ்சையில் வரலையே, அந்த ஒரு மனப்பாடம் பண்ண ஃப்ளோ இருந்துச்சு, அந்த டைலாக் வந்துச்சு, அந்த பஞ்ச் டைலாக்ஸ் வந்துச்சே தவிர. ஆனால் வந்து அவர் விஜயாக இருந்தாரா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த குடும்ப பிரச்சனைகளை சார்ந்து அவருடைய எண்ண ஓட்டம் அதில் இருக்குது. மக்கள் மத்தியில் அது என்னவா இருக்கும், இந்த பிரச்சனையினால் விஜய் முடங்கிட்டாரு அப்படின்னு காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக வெளியில் வந்தாரே தவிர, ஆனால் அவருக்குள்ளார அது நாளைக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு நீங்கள் வந்து அவங்க எஸ்ஏசியும் அவங்க மனைவியும் விஜய் தரப்பு சார்பாக சங்கீதா அவர்களிடம் நாளைக்கு 250 கோடி ரூபா பணம் தரேன், பெட்டிஷனை வாபஸ் வாங்குங்க, நீங்கள் டைவர்ஸ்லாம் பண்ண வேணா, லண்டனில் போயிருங்க, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் தேவையோ அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா அவங்க மனைவி கிளைம் பண்ணுறத நான் அவரோட திரும்பி வாழணுங்கிறதுக்காக நான் இதை செய்யலை. ஆனால் நாளைக்கு என் மகன் வந்து ஒரு திரைத்துறையில் ஒரு டைரக்டராக இருக்கிறான், அவன் நாளைக்கு ஒரு படம் எடுக்கணுங்கிறான், அவன் போய் மற்ற ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லலாம் நிற்கிறான், அவன்லாம் நாளைக்கு உன்னை வச்சு நான் படம் எடுக்கிறேன், உங்கள் அப்பாட்ட வந்து ஒரு கால் ஷீட் வாங்கி கொடுங்குறான். எல்லா இடத்துலையும் நாளைக்கு நீங்கள் தான் அங்கே இடைஞ்சலாக வந்து நிற்கிறீங்க, நீங்கள் அவனுக்கு உதவியும் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஒரு சொந்த படம் எடுத்து தன்னை அவன் ப்ரமோட் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு அவனுக்கு பொருளாதார ரீதியாக பணம் இல்லை. இப்போ சங்கீதா அவர்கள் ஆடம்பரமான ஒரு நல்ல வசதியான குடும்பத்திலேருந்து வந்திருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து 50 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களை வாழ வைக்கிறதுக்கு திரும்பி போய் அவங்க அப்பா வீட்டிலேருந்து காசு எடுத்தால் நாளைக்கு யார் ஏற்றுக்குவான்? யார் உரியவர், யார் செய்ய வேண்டியது? அப்போ என் பொண்ணும் தனியாக அவங்க ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணணும், ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க போல், அதுக்கும் நாளைக்கு தொழில் ரீதியாக பணம் இருக்கிறதுனால என் பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கிளைம் பண்ணுறேங்கிறப்ப தான் இப்போ அவங்க பணம் நெகோசியேஷன் பண்ணி சங்கீதாவை அமைதிப்படுத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் இந்த பேப்பர் இப்போ நிறையா ஃபேப்ரிகேட் பண்ணி விட்டாங்கல்ல, அது டாக்குமெண்ட், அந்த கோர்ட் டாக்குமெண்ட்டே ஃபேக்கு அப்படின்னாங்க. அது மாதிரி வந்து சங்கீதா அவர்களை கடுமையாக நாளைக்கு தாவேகா நிர்வாகிகள் விமர்சனம் செய்கிறப்ப அதை விஜய் வந்து அதை ஒரு அறிக்கை கொடுக்கல, இது என் தனிப்பட்ட முறையான குடும்ப விஷயங்களில் கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் கருத்து சொல்ல வேணாம்னு ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம், கொடுக்கலங்கிற கோபம் சஞ்சய்க்கு, யார் விஜயோடைய மகனுக்கு உருவானதுனால தான் அடுத்த நாள் காலையில் அவர் இன்ஸ்டாகிராம்லேருந்து விஜய் அன்ஃபாலோ பண்ணார். அந்த செய்தி பேசும் பொருள் ஆகிறப்ப அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு தாவேக்காரவங்க உடனே போய் ராகுல் காந்தி வந்து ஸ்டாலினோட வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிட்டாரு, ராகுல் காந்தி வந்து ஸ்டாலினோட ஃபோனை எடுக்கலை, ஜிபேயில் வந்து கூட்டணியை விட்டு வெளியில் போகிறாதீங்கன்னு ஸ்டாலின் வந்து ராகுல் காந்திக்கு மெசேஜ் அப்படின்னு சொல்லி இவங்க அழகாக இந்த சஞ்சய் மேட்டரை டைல்யூட் பண்ணுறதுக்கு வேறு வகையில் ப்ளே பண்ணாங்களே தவிர, பட் இந்த குடும்ப பிரச்சனைங்கிறது பேசும் பொருளாக இருக்குதா, விஜய் டிஸ்டர்ப் செஞ்சுருக்குதான்னா அவர் மேடை பேச்சை பொறுத்த வரைக்கும் என் பார்வையில் அதை டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது அவரை, அப்படிங்கிறத தான் ரியாலிட்டியாக நான் பார்க்குறேன். அதற்கு அப்பாற்பட்டு மேடைகளில் அவர் பேசிய விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ ஒரு தோளில் துண்டை போட்டுக்கிட்டு தன்னை விவசாயி அப்படின்னு அவர் காட்டிக்கிறார். துண்டை போட்டால் விவசாயி ஆயிடுவான். அந்த தில்லு படத்தில் ஒரு சீன் வரும், அவன் கீழே போய் வம்பலுக்கு போவாருன்னு ஹீரோ போலீஸ்காரனை, கீழே இருக்கிற அந்த ஜாதி கட்சி கொடி எடுத்து தோளில் போட்டுட்டு என் ஜாதியை பற்றி தப்பாக பேசிட்டான் அப்படின்னோடனே எல்லாம் போலீஸ் அடிக்காமல் இந்த துண்டை போட்டானே அவர் எப்படி அந்த ஜாதிகாரனானோ அது மாதிரி நீங்கள் பச்சை துண்டு போட்டோன்னே தன்னை விவசாயின்னு காட்டிக்க நினைக்கிறீங்க. எல்லா அரசியல்வாதியும் அதான் எடப்பாடியாக தான் பண்ணுறாரு, திரு ஸ்டாலின் அவர்களும் அதான் பண்ணுறாரு, திரு அண்ணாமலை அவர்களும் அப்படி தான் பண்ணாரு, எல்லாரும் பண்ணுறது தானே. ஆக்சுவலாக அண்ணாமலையை உண்மையிலே அவங்க அப்பா விவசாயி இப்போ வரைக்கும், எடப்பாடி அவங்க அப்பா விவசாயி, எடப்பாடியும் விவசாய நிலம் வச்சிருக்கிறாரு.
இப்போ ஸ்டாலின் நாளைக்கு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர், அந்த டெல்டாங்கிறதுனால விவசாயம் தான், அதனால் அவர் தன்னை அப்படி அடையாளப்படுத்திக்கிறதுல எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் எஸ்எஸ்சியோ அவங்க அப்பாவையோ தாத்தாவையோ பாட்டனையோ பூட்டனையோ விவசாயின்னு சொல்கிற தகுதி உங்களுக்கு இல்லை. நீங்கள் அடுத்த ஜென்மம் இருந்தால் நான் விவசாயியாக பிறக்கணும், அடுத்த ஜென்மமாக இருந்தால் ஆம்பளையாக பிறக்கணும், பொம்பளையாக பிறக்கணும், உனக்கு அண்ணனாக பிறக்கணும், உனக்கே பொண்டாட்டியாக பிறக்கணும், புருஷனாக பிறக்கணும்னா அடுத்த ஜென்மம் தேவைப்படும். விவசாயியாக பிறக்கிறதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம்? நாளைக்கு 5 ஏக்கர் நிலத்தை விவசாயம் பண்ணி பட்டா போட்டுட்டு நீ வேட்டியை கட்டிட்டு சேத்துல இறங்கினா நீ விவசாயி தானே. அதுக்கு எதுக்கு இன்னொரு யுகம், இன்னொரு ஜென்மம் எதுக்கு அப்படின்னா கிடையாது. நீங்கள் எந்த வகையிலையும் உனக்கும் அதுக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது? நீ இப்போ மீனவர்கள் பாயிண்டில் காட்டணும் அப்படின்னா, நான் வீடு ஈஸியாக கடல் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன், நானும் ஒரு மீனவர் தான் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி இருக்குது முட்டாள்தனமாக துண்டை போட்டுக்கிட்டு சும்மா விவசாயின்னு சொல்கிறதுக்கு. டெல்டாக்காரன்னு டால்டா ஊற்றாதீங்கன்னா அவர் உண்மையிலே டெல்டாக்காரர் தான். அப்புறம் அவர் நாளைக்கு இதுக்காக ஒன்று டென்மார்க்லேருந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லுவாரா ஸ்டாலின்? அவர் டெல்டாலேருந்து வராரு, டெல்டாக்காரருங்கிறாரு. அதை ஒரு பஞ்சு டைலாக் தான் சொல்கிறேன்ல, டயலாகுக்கு ரைமிங் கரெக்டு தான்ப்பா, பட் டைமிங் மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி அந்த சென்ஸ் ஆஃப் கண்டென்ட்டுங்கிறது இல்லை. கேட்குறப்ப நல்லா இருக்குது, ஆனால் உள்ள ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் எதுவுமே கிடையாது. அவர் பேசுகிற மெசேஜ் இல்லை அப்படிங்க. ஆமாம், கேட்குறப்போ நல்லா இருக்கு. நீங்கள் இதே ஆரம்பத்தில் பேசுகிறப்பயே நான் பிஜேபிக்கு கையாளா அப்படிங்கிறாங்க, நாளைக்கு என்னது டெல்லி டீம் கூட சிஎஸ்கேவை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விசில் ஊதுவீங்கல்ல, நம்ம தானே அப்படி விசில் ப்ளோயர் தானேங்கிறாரு. உண்மையிலே தமிழ்நாட்டின் விசில் ப்ளோயராக இருக்கிறது ஸ்டாலின் தான். சிஎஸ்கே டீமை நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ணணும், டெல்லி டீமை பிஜேபியாக கன்சிடர் பண்ணணும்னா இப்போ சிஎஸ்கே டீமோட டோனி இப்போ ஸ்டாலின் தான். ஓகே, ஸ்டாலின் டோனி. ஆமாம், அப்போ நீங்கள் யாரை காலி பண்ணுறாங்கிறீங்க? நீங்கள் சிஎஸ்கேவை காலி பண்ணுறாங்கிறீங்க. ஓகே, நீங்கள் டெல்லி டீமை தான் நியாயமாக காலி பண்ணோம், ஆனால் நீங்கள் சிஎஸ்கே டீமை காலி பண்ணுறாங்கிறப்ப இப்போ யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க? நீங்கள் இப்போயே பிஜேபி ஃபோன் பண்ணி என்ன ஏதோ டெல்லி டீம் சிஎஸ்கே கிட்ட தோற்று போயிரு நீ அம்மன் ஃபோன் வந்துச்சு அப்படின்னு அவர் சொன்ன டைலாக் தான். ஃபோன் வந்துச்சுன்னா ஐயா நான் மேட்சை பற்றி பேசுகிறேங்கய்யா, நேற்று கிரிக்கெட்டை பேசிக்கிட்டு இருந்தேங்க, ரீப்ளே பார்த்துக்கிட்டு இருந்தேங்கய்யா, அதை பற்றி சொன்னாங்கய்யா அப்படின்னு அவர் அப்படியே மாற்றிடுவார். நீங்கள் சிறுபான்மை, நான் எதிர்பார்க்கல, பிரபாகரன் எதிர்பார்க்கல, ஆனால் அவரை நம்பி இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் நாளைக்கு இவர் ஏன் நாளைக்கு பிஜேபியை அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாரு, இவர் ஏன் பிஜேபியை விமர்சனம் செய்ய மாட்டேங்கிறாருன்னு அவன் யோசிக்கிறான். நீங்கள் அதை செய்யாமல் இவர்கள் அதனோட பிரதிபலிப்பு தான் இடையூறுக்கு பண்ணிக்கணும். அதனோட பிரதிபலிப்பு தான் இஸ்லாமியர்களுடைய வாக்கு தாவேக்காவுக்கு போயிடும், சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்றப்ப ஒட்டுமொத்த இஸ்லாமிய கட்சிகளும் தனியார் இருந்த கட்சிகள் எல்லாமே திமுகவில் போய் ஒருத்தர் விடாம சேர்ந்திருக்காங்களே. இல்லை நீங்கள் இவங்களாவே அந்த பிஷப்பு டயஸு இந்த சிஎஸ்ஐ ப்ராட்டஸ்டன்ஸ் அவங்களோட அந்த ஆர்சிஸோட அந்த பிஷப்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் இவங்க ரொம்ப கேட்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க விஜய் டீமு. இதனால கீழே நாளைக்கு அந்தந்த பள்ளி சர்ச்சுகளில் நாளைக்கு சொல்லி நாளைக்கு இவங்க நமக்கு ஆதரவு கொடுக்க வைப்பாங்கங்கிற ஒரு கற்பனையில் இருக்காங்க. நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் எந்த முஸ்லீம்ஸும் விஜயை ஆதரிக்கலை. மைனாரிட்டி ஐடென்டிட்டின்னு அவர் காட்டிக்கிறப்ப அந்த மைனாரிட்டிஸ் அவரை முழுமையாக ஆதரிக்கலை. முஸ்லீம்ஸ் கண்டிப்பாக அவரை முழுமையாக எதிர்க்கிறாங்க. கிறிஸ்துவர்களும் இவர் பாஜகவை எதிர்க்கக்கூடிய மனநிலையில் இல்லைங்கிறப்ப யோசிக்கிறான், இவன் உண்மையிலேயே அவன் கையாளா, இவன் ஏன் அவனை திட்ட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் ரைஸ் ஆகுது. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார பிஜேபி ஊடுருவாமல் இல்லை கால் ஊனாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் திமுக தான். திமுக இல்லை அப்படின்னா அவன் எப்பயோ உள்ளே வந்திருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், மகாராஷ்டிராவில் சிவசேனாவை உடைத்து அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணி அடுத்த எலெக்ஷன்லேயே அவர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் பிஜேபியை எப்படி சிஎம்மாக போட்டு இப்போ பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டாக கொண்டுட்டு வந்தானோ 10 முறை நாளைக்கு முதலமைச்சராக பதவியேற்ற நிதிஷ்குமார், ஐஎன்டிஐ கூட்டணியை உருவாக்கக்கூடிய முக்கிய தூணாக இருந்த நிதிஷ்குமாரையே இன்றைக்கி அலையன்ஸு கூட்டிகிட்டு பீகாரில் சிஎம் கொடுத்து பதவி ஏற்கிறப்ப அவரை நிதிஷ் ஆக்கி விட்டு 6 மாதம் தான் ஆச்சு. இன்றைக்கி அழகாக அவரை ரிசைன் பண்ண வச்சுட்டு இப்போ பிஜேபி சிஎம்ஐ எப்படி பீகாரில் கொண்டுட்டு வரோம். நீங்கள் இப்போ நிதின் நபீனை நாளைக்கு தேசிய தலைவர் எங்கேருந்து நாளைக்கு ராஜ்யசபா எம்பி வாங்குறாரு? பீகார்லேருந்து, நிதிஷோட இடத்துலேருந்து தான் வாங்குறாரு. எந்த ஸ்டேட்டில் இருந்தால் அவங்களுக்கு தேவையான ஆதாயங்களும் அந்த மாநிலத்தையும் கட்டுப்பாடு எடுக்கிற மாதிரி புரிதலுக்கு சொல்லணும்னா, இப்போ பார்க்குறவங்களுக்கு பச்சையாக புரியணும்னா, இப்போ 26 எடப்பாடி ஜெயிச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுறாரு. 27 ஒரே வருஷத்தில் எடப்பாடி எடுத்துகிட்டு பிஜேபி சிஎம் போட்டால் அப்படி இருக்கும். ஓகே, இது மாதிரி தான் அவங்க எல்லா ஸ்டேட்லையும் பண்ணுறாங்க. இங்கேயும் நடக்கும். அதனால தான் என்டிஏ தலைமையில் கூட்டணி, என்டிஏ தலைமையில் அவ்வளோதான். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார பிஜேபி கால் ஊன விடாமல் உள்ளே வர விடாமல் நாளைக்கு பண்ணுற ஒரே கட்சி திமுக தான். நீ நாளைக்கு அந்த திமுகவை காலி பண்ணுவேன் அப்படின்னா அப்போ நீ யாருக்கு ரூட்டை கிளியர் பண்ணி விடுற? இந்த கேள்வி எழுது. இல்லை எனக்கும் அவன் எதிரி தான் அப்படின்னா நீ நாளைக்கு அவனுக்கு ஆகாத காங்கிரஸ் உன் பக்கத்து வச்சுக்கிட்டு பிஜேபிக்கு ஆகாதவன் காட்டிக்கணும்னு நினைக்கிறியே தவிர, ஆனால் நேரடியாக பிஜேபியை எடுத்து நீ ஆகாதவன் காட்டிக்க மாட்டேங்கிற. ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறியே தவிர, கள்ளக்கூட்டணி வச்சிருந்தாலும் மேடையை பொறுத்த வரைக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பில் அவங்க பின்வாங்குறாங்களா?
எந்த இடத்துலயாச்சும் அவங்கள எதிர்க்காம இருக்காங்களா? நேத்தி கூட திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதுன்னு முதலமைச்சர் அறிக்கை கொடுக்குறாரு. உடனே திருச்சி மாவட்டத்தில் நேருலேருந்து எல்லாம் தலைமையில போய் எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறாங்க, கருப்பு பெயிண்ட். சாயங்காலமே அந்த இந்தி எழுத்துக்கள் எடுக்கப்பட்டது. அப்படிங்கிறப்ப எல்லா இடத்துலையும் நாளைக்கு திமுகவுடைய செயல்பாடுகள் நேரடியாக பிஜேபியை எதிர்த்து இருக்குது. ஆனால் நீங்க அடி வாங்குறப்ப கூட நீங்க பிஜேபியை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கிறப்ப நீங்க ஏன் இவ்வளவு சைலண்டா பிளே பண்றீங்கிறது மக்கள் மத்தியில இது பேசும் பொருள் ஆகுது. அதற்கு உண்டான எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய திருத்தங்களை நீங்கள் சொல்லியிருக்கணும். இப்போ நாளைக்கு சங்கீதா மேட்டர் ஃபேக்ட் எப்பயுமே தான் மேலே வர விமர்சனத்துக்கு விஜயே தான் மேடையில் பதில் சொல்லுவார். அப்படி இருக்கவர் ஏன் இந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல மறுக்கிறாரு? தமிழ்நாட்டு நான் தான் தமிழ்நாடு, நான் தான் விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய் என்ன சொன்னால் தமிழ்நாட்டு மக்களையே சொன்ன மாதிரி அப்படின்னு அதாவது வேலூரில் பேசுனதுக்கு தஞ்சாவூரில் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. என்னன்னா அந்த மாதிரி உறவுமுறை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நீங்கள் மாமன் மச்சான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரே தவிர அவர் சொன்ன அந்த உறவுகள்லையுமே நாளைக்கு அம்மா அப்பா விட்டுட்டாரு, அம்மா விட்டுட்டாரு, அப்பா விட்டுட்டாரு, பொண்டாட்டியை விட்டுட்டாரு, பிள்ளைங்களை விட்டுட்டாரு. நான் தகப்பனாக இருக்கிறேன், நீங்கள் பிள்ளைங்க நான் தகப்பைங்க. நீ தான் இப்போ உன் பையனுக்கே 25 வயசாச்சு, நீ தான் சிறுவர்கள் அணிலாம் வச்சுருக்கிறியா? அப்போ அவங்களுக்கு நீ அப்பா தானே. அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லலை. எப்படி நிதர்சன வாழ்க்கையில் அந்த உறவுகளை உதிர்க்கிறாரோ மேடையில் பேசும்போது அந்த உறவாக உங்களை நினைக்கிறேங்கிறப்பையும் அந்த உறவுகளை கூட அப்படி சொன்ன இந்த மாதிரியான பேச்சு வரும் பின்னாடி அப்படிங்கிறதுக்காக தவிர்க்கிறாரு, சொல்லலை. அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. அந்த உணர்வு இயல்பாகவே அவர் வாயில் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான மேடைகளாக தான் இருக்குது. இன்று வந்து நாளைக்கு வந்து மீனவர்கள் பிரச்சனைக்காக முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார். ஆனால் நாளைக்கு அதை அனுப்பிட்டு படுத்துக்கிறாரு அப்படிங்கிறாரே தவிர அனுப்பிட்டு படுக்கிறவரை பற்றி பேசுறியே தவிர அந்த லெட்டர் போய் வாங்க ஒருத்தனுக்கிட்ட சேர்ந்துச்சுல்ல, வாங்கினவன் என்ன பண்ணான்னு பேச மாட்டேன், எடுக்கல அப்படின்னு பேசல. அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? இதை தடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறா? மீனவர்கள் கைதை தடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு ஏன் கண்டிக்கல, ஏன் விமர்சனம் செய்யல? அந்த கடிதம் ஒருத்தர் ரிசீவ் பண்ணால அவன் என்ன பண்ணாலும் ஏன் பேச மாட்டாரு? லெட்டர் அனுப்புன ஒரு படுத்துக்கிட்டாரு, ரைட்டு. நீ நாளைக்கு ஏன் பேசல? இப்போ வெள்ளக்கோடி பிடிச்சாரு ஸ்டாலின் அப்படின்னா நான் அதுவுமே அவங்க தரப்புல முதலமைச்சர் தரப்புல விசாரிச்சப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நார்மலாக பிரைம் மினிஸ்டர் வராருன்னு ஒரு இடத்துல போய் நிற்கிறப்ப திடீர்னு அங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருதான். அப்படிங்கிறப்ப இவங்க எல்லா இடத்துக்கெல்லாம் கொடை தூக்கிட்டு போக முடியுமா? ஸோ அங்கே ஏதோ அங்கே அந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்களா, அங்கேருந்து ஏதோ டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து கொடை பிடிச்சாங்களாம். அப்போ நாங்கள் முதலமைச்சர் மட்டும் இல்லை, கவர்னருக்கும் அதே கொடை தான், அவரும் வெள்ளை கொடை தான் பிடிச்சிருந்தாரு. இது வந்து பிளான் பண்ணி செஞ்சது இல்லைங்கிறாங்களே தவிர இப்போ விஜய் சிபிஐக்கு உள்ளே போகிறப்ப கருப்பு சட்டை போட்டு வெளில வந்து நீ வெள்ளை சட்டை போட்டா, அடுத்த தடவை உள்ளே போகிறப்ப வெள்ளை சட்டை போட்டு போனால் அப்போ நீ பிஜேபிக்கு நாளைக்கு தூது விடுற என்ன பண்ணா வெள்ளை கொடி காட்டி ஆடி வெடிக்கிறான்னு அப்ப விஜயும் தானே பேசலாம். அதாவது பேசப்பட்டது, ஆமா பேசப்பட்டது. நீங்க அவங்கள சொல்றப்ப உங்களையும் சொல்லலாம்ல. பஞ்சு டயலாக் மனப்பாடம் பண்ண வசனங்களை ஒப்பிப்பதில் மட்டுமே இருக்கிறாரே தவிர மக்களில் நாளைக்கு எல்லாமே இப்போ விவசாயிகளுக்காக நாளைக்கு போராடுவேன், நான் உறுதுணையாக இருப்பேங்கிறவர். நான் நடிகராக இருந்த விஜய் கேள்வி கேட்கல. 2 வருஷம் அரசியல் கட்சி தலைவராக இருந்த விஜய் இது வரைக்கும் விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருக்காரு? அட்லீஸ்ட் எடப்பாடி ஆச்சு நாளைக்கு டெல்டா பக்கத்து அந்த நெல் விதைகள் வந்து மலையில் நனைஞ்சப்ப குடவுன் இல்லாமல் இருந்தப்ப மூட்டைக்கு பணம் வாங்குறாங்கன்னப்ப இந்த படம் ஒரு சினிமா எடுத்தாங்கல்ல, கையில் கதரோட ஐயான்னு ஒருத்தர் அப்படியே எந்திரிச்சு நடந்து வந்தார்ல, அது மாதிரியாச்சும் நீங்கள் ஒரு ஷூட்டிங் வச்சிங்களா? எதுவுமே இல்லைங்கிறப்ப எடப்பாடிக்கு விவசாயிகள் ஆதரவு கொஞ்சம் இருக்குது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்லாம் ஆட்சியில் டெல்டால நடந்த சம்பவங்கள், டெல்டாக்குள்ளார வந்து அவர் அந்த மாதிரியாச்சும் ஒரு சினாரியை கிளியர் பண்ணார்ல, நீங்கள் பண்ணீங்களா? பட்டினம்பாக்கத்தில் ஒரு வீடு விஜய்க்கு, அங்கேருந்து 10 அடி எடுத்து வச்சா கடல், அங்கே 100 போட் இருக்கும். அங்கே காலையில் போனீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அங்கே மீனவர்கள் நாளைக்கு ரோட்டில் எந்நேரமும் விற்பாங்க. பனையூரில் 10 அடியில் கடல், அங்கேயும் ஃபிஷரிஸ் இருக்காங்க. இது வரைக்கும் அங்கே இருக்காங்க யாருக்காச்சும் ஒருத்தனுக்காச்சும் ஒரு வேளை சோறு போட்டிருப்பாரா? உடம்பு முடியாதப்ப டாக்டர் ஞாபகம் வருமா? கேஸ் பிரச்சனை தான் வக்கீல் ஞாபகம் வந்துருமா? அவருக்கு இப்போ வக்கீல் ஞாபகம் வந்துருக்குமா? எல்லா நேரமும் நான் விவசாய ஞாபகம் வச்சுருப்பேங்கிறாரு மனசாட்சியே இல்லாமல். என்னைக்கு இவர் விவசாய ஞாபகம் வச்சுருந்தாரு? அந்த விவசாயிகளுக்காக இவர் என்ன செஞ்சார்? இன்றைக்கி வெறும் பச்சை துட்டை பொத்திட்டு நானும் நாளைக்கு விவசாயி, அடுத்த ஜென்மத்தில் விவசாயி ஆவேன் அப்படின்னு சொல்கிறவர் அடுத்த ஜென்மத்தில் அரசியல் தலைவர் ஆக வேண்டியதானே, இல்லை அடுத்த ஜென்மத்தில் முதலமைச்சர் ஆகிக்க வேண்டியதானே? அதுக்கு மட்டும் அடுத்த ஜென்மம் வேணுமா விவசாயி ஆகிறதுக்கு? ஆனால் முதலமைச்சர் மட்டும் இப்போ உடனே வேணுமா? இது கேட்கறதுக்கு வேடிக்கையாக இருக்குதா இல்லையா? கீழே எந்த சூழ்நிலையிலையும் நாளைக்கு இவர் என்ன பேசுனாலும் பைத்தியம் மாதிரி கை தட்டுறதுக்கு அவர் நிறுத்துகிற இடங்கள்ல நாளைக்கு டிவிக்கே எல்லா மீட்டிங்லேயும் அது நடக்கும் பாருங்க. இட் இஸ் பிளான்டு மாதிரி எனக்கு தெரியுது. அவர் பிரீத் எடுக்கிற இடத்துலலாம் இவங்க டிவிக்கேன்னு கத்துறது, அதுக்கப்புறமேலே இவர் சில இடங்கள்ல அப்படி கேப் எடுக்கிறது, அப்புறம் மறந்த மாதிரி திரும்பி பேப்பர் திருப்புறது, இது எல்லாமே அப்படி தான் இருக்குது. அவருடைய ஃப்ளோவில் எனக்கு அவர் பேச்சில் அந்த பெரிய தேஜஸ் இல்லை. இன்னொன்று அவர் உண்மையிலே அவருடைய நம்பிக்கையை இழந்து பேசுன மாதிரி தான் இருக்குது. அந்த மேடை குறைஞ்சிட்டே வருதுன்றீங்களா? இந்த தடவை ரொம்ப குறைஞ்சிருக்குது. ஓகே,
அவங்க கீழே இருக்கவங்களேடா வந்து நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவீங்களா டே உங்களே தான்டா நம்பி நிற்கிறேன் ஏன்னா கை விட்டுற மாட்டீங்களா வடிவேல் கேட்பாங்களா டே உண்மையே சொல்லடா யாருக்குடா ஓட்டு போட்டாடே சத்தியமாக சொல்லடா எனக்கு நம்ம உண்மையே சொல்றா ஏற்கனவே நான் வந்து போயிருக்கிறேன்டாங்கிற மாதிரி அவருடைய பேச்சு கடைசியாக அந்த மாதிரி சொல்கிற மாதிரி போகிறதோ போர்க்களம் புறமுக காட்டாமல் ஓடாமல் இருக்கிறது எல்லா பிள்ளையும் சத்தியம் பண்ணுங்கிற மாதிரி கடைசியாக அப்பயும் நீ சொன்னதை நான் நம்பலை எல்லா பிள்ளையும் சத்தியம் பண்ணு உனக்கு தான் ஓட்டு போட நீ சத்தியம் பண்ணு உன்னை நம்பி தான் நிற்கிறேன் என்னை நடுத்தரில் விட்டுறாதீங்கடாங்கிற மாதிரி அவருக்குள்ளார ஒரு பயம் பதட்டம் தான் அவருடைய பேச்சில் வந்துருச்சு அப்படிங்கிறீங்க. அதில் அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். நிறைய பேர் சொல்லுவாங்க காமன் மேன் பேசுகிறப்ப எல்லாம் ஒரே ஆளுங்க தான், அதிமுகவும் ஒன்று தான், இவங்க வந்தாலும் இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்கிறத காமன் மேன் பேசுகிறது அவர் பேசினார். நீயும் வரலாம் இல்ல நான் வரலாம், அதேதான், ஆனா வேற அவன் வந்துடக்கூடாது அப்படின்னு நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்கறேன். அதாவது டீலிங் வந்து கிரவுண்ட் லெவல்ல இருக்கும், மேல் மட்டத்துல இருக்க வாய்ப்பில்லை. அப்படியே இருந்தாலும் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போறதுங்கிறது அவங்க இயல்பை நோக்கி தான் பயணிக்கும். அதனால நம்ம அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா நீங்க அவங்க 2 பேரும் டைஅப்னு சொல்ற அளவுக்கு நீங்க யோகிதமா, நீங்களே பிஜேபி டைஅப்புங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய பொலிட்டிக்கல் லாபி நீங்கள் இங்கே வரது இன்டைரக்டாக நாளைக்கு மைனாரிட்டிகளையும் ஏமாற்றி திமுக திராவிட கட்சிகளை மீறி, அதாவது ஒன்று திராவிட கட்சியை எதுக்கணும் பிஜேபி செய்ய வேண்டியது, அதே நேரத்தில் இன்னொரு திராவிட கட்சியை அணைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ஏடிஎம்கே எதிர்த்துட்டு திமுக கூட கூட்டணி இருக்கணும், இல்லை திமுக எடுத்துட்டு அதிமுக கூட கூட்டணி இருக்கணும். ஏதோ ஒரு திராவிடத்தை அழிக்கிறேன்னு சொல்லி இன்னொரு திராவிடத்தோடு சேர்ந்து தான் அவன் வாழணும். இப்போ இந்த மொத்த திராவிடத்தையும் எதுக்கிறதுக்கு உன்னைய உள்ளே கொண்டாந்துட்டா உன்னைய வச்சு ஈஸியாக இவங்க 2 பேர்த்தையும் காலி பண்ணுறதுக்கு அவன் ப்ளே பண்ணுறப்ப இப்போ நீ யாருடைய கையால் அப்படிங்கிறது தானே அவருடைய நடவடிக்கைகள் கேள்வி எழுப்ப தோணுது. அதே கூட்டத்தில் பர்சனல் விஷயம் அப்படின்னாலும் சங்கீதா விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய படத்தை தொண்டர்கள் கொண்டு வந்ததை பார்க்க முடியும். அப்படி ஏதாவது சும்மா செட்டிங் பண்ணியிருந்தாங்க. இல்லை கொண்டு வந்து வேகமாக வந்து புஷியானந்த் அதை முதல்ல அங்கிருந்து வாங்கி அப்புறப்படுத்தினாரு அப்படிங்கிற மாதிரிலாம். திரிஷா ஃபோட்டோ வைக்கணுமாமா அதில்? இல்லை அதையும் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. இந்த ஃபோட்டோ ஒரு பக்கம், அந்த பக்கம் திரிஷாவோட ஃபோட்டோ ஒரிஜினல். எவன் அவன் தப்பானா நீங்க போட்டோ? அந்த சிக்கல் என்ன இருக்குன்னு கேட்கறேன் நான். அந்த போட்டோ கொண்டு வந்ததுல விருப்பப்படலையோ? அப்ப உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கருப்பாடு உள்ள புகுத்திருக்கு வேணும்னு, அதாவது கலவரம் பண்றதுக்குன்னே உள்ள இறங்கி இருக்கிறாங்கிற மாதிரி. இல்ல அதான் சொல்றேன்ல, அவர் அதை மேட்டர்ஸை எக்ஸ்போஸ் பண்றனோ ஒன்று, அதை சைலன்ஸை பிரேக் பண்ணோம். எல்லா விஷயத்துலையும் சைலண்டாக இருக்காருன்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ தெரியுதா, சினிமா விஷயங்களாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், நான் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளான்னு சொல்கிறவர் ஓப்பன் அப் பண்ணியிருக்கணும் ஆன் ஸ்டேஜில். இல்லை அட்லீஸ்ட் இட் இஸ் மை பர்சனல் மேட்ரு, ஏதோ ஒன்று அதை பற்றி யாரும் பேசாதீங்க, இல்லை எதுவும் கிடைக்காம இதை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னாச்சும் பேசியிருக்கலாம். அதை டச்சே பண்ணாமல் அவர் ஒதுங்கி போகிறப்பயே அது நாளைக்கு வெளிப்படையாக தெரியுது. கிரவுண்ட் லெவலில் மக்கள் மத்தியில் இது பேசும் பொருள் ஆகாதுன்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், என் வீட்டில் வேலை செய்கிற லேடியை நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னவங்க, அவங்க வந்து திடீர்னு என்ன அவன் இப்படிலாம் பண்ணுறான், எல்லா ஆம்பளைங்க செய்கிற மாதிரி இவன் ஏதோ உண்மையிலே மாற்றத்துக்கான தலைவன் பார்த்தா இவன் எல்லாத்த விட மோசமாக இருக்கிறான், ஏன்னா பொண்டாட்டியை விட்டுவிட்டா அப்புறம் இவன் பின்னாடி தெரிகிறவன இவனை நம்பி நம்ம எப்படி ஓட்டு போடுறதுங்கிறாங்க. ஒரு சாதாரண இயல்பாக ஒரு அடித்தட்டு மக்கள்கிட்ட, படிப்பறிவு இல்லாதவங்ககிட்ட இது பேசும் பொருளாகுதுங்கிறப்ப இது அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மை. பர்சனல் விஷயம் அது குறித்து பேசினாலும் இறுதியாக ஒரே கேள்வியோட நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி சொன்னீங்களா, ஒவ்வொரு கூட்டத்தில் ஒவ்வொரு டேஞ்சர், ஒவ்வொரு மரணங்கள் அப்படின்னு நடக்கிற மாதிரி இதில் ஒரு காணொலி பார்க்க முடிஞ்சது. ஒருத்தர் வந்து பைக்கில் வந்து போலீஸ் ஜீப் வரப்போ இடிச்சு கீழே விழுந்து, அது தாவேக்கா தரப்பில் சொல்கிறப்ப வாலண்டரியாக போலீஸ் ஜீப் வந்து ரிவர்ஸில் எடுத்து இடித்தாங்க, இல்லை வளைஞ்சு வந்து அவங்க கீழே விழணும் அப்படின்னு நினச்சாங்க, தடுத்து நிறுத்தணும்னு நினச்சது விழுந்தாங்க, கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தாவேக்கா தரப்பில் பதிவுகள்லாம் பார்க்க முடிந்தது. ஒரு தலைவர், பெரும்பாலும் விஜயகாந்த் அவர்கள்லாம் கூட கூட்டம் முடிஞ்சவொடனே கடைசியாக சொல்வார், பத்திரமா போங்க, வீட்டுக்கு பத்திரமா எல்லா மீட்டிங்லயும் இப்போ கடைசியா திரு முதல்வர் சொல்றாரு, எடப்பாடி அவர்களும் சொல்லுவாரு. மீட்டிங்ல சொன்னாரு, சொல்லல. அது எப்படி அவர் வரத்துக்கு முன்னாடி 15 பைக் இடிச்சுக்கிட்டு விழுந்தாங்க. அதாவது வந்தப்பயே அந்த சம்பவத்தை பார்த்துட்டு தான் மேடை ஏறுறாரு. அப்பயாச்சும் அதை நினைவு இருக்கணும்ல. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்க, திரும்பி செய்கிறீங்க, அந்த பாருங்கள் வரப்போ இப்படி உழுவுறீங்க, எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவர் வருத்தம் பண்ணோம்ல ஒரு தலைவராக. அதை அவர் செய்ய மாட்டேங்கிறாரு. போலீஸ் இடிச்சான், இவன் இடிச்சான், அவன் இடிச்சாங்கிறத விட பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் ஏன் அந்த மாதிரியான ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணுறீங்க, அந்த சிச்சுவேஷனை நீங்கள் தான் கிரியேட் பண்ணுறது. அதை தவிர்க்கிறதுக்கு உண்டான வேலைகளை பாருங்கள். இப்போ டெம்போவில் போகிறீங்க, மரத்துலேருந்து குதிக்கிறான், டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து குதிக்கிறான்னு ஹைட் ஏற்றணும்னு பஸ்ஸையே நாளைக்கு நல்லா இன்னும் ஹைட் ஏற்றி இரும்பு வேலைகள் போட்டு யாரும் ஏற முடியாத அளவுக்கு ஒரு புடியே இல்லாமல், ஒரு ஜன்னல் இல்லாமல், ஒரு கதவு இல்லாமல் அந்த பஸ்ஸே பாருங்கள், ஒரு இடத்துல நீங்கள் ஒன்றையும் பிடிச்சி நிற்கவும் முடியாது, தொங்கவும் முடியாது, ஃப்ளாட்டாக இருக்கும் பாடி. அதுவும் ஹைட்டு மேலே, அதுக்கு மேலே இரும்பு கம்பி கட்டி, அதுக்கு மேலே ஸ்டேஜ் வச்சு நீங்கள் அவ்வளோ ப்ரொடெக்டிவாக திங்க் பண்ணுறீங்கல்ல.
அதை இதில் செய்ய வேண்டியதானே, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ தவறுகள் உங்கள் மீது தான் இருக்குது, மற்றவர்களை குறை சொல்ல முடியாது. வேணும்னா தேர்தல் சமயத்தில் நிறைய அரசியல்வாதிகளை நான் பார்த்துருக்குறேன். டிரைவர் வேகமாக ஹார்ன் அடிப்பான், சும்மாறா ஹார்ன் அடிக்காரா 2 ஓட்டு போயிருண்டா அப்படிங்குவாங்க. அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வர வாக்காளர்களை நீயே 2 ஓட்டையும் ஒரு மீட்டிங்கில் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கிறப்ப அந்த உன்னை நம்பி வர ரசிகர்களையோ உன் கட்சி தொண்டர்களையோ பாதுகாக்க வேண்டியது நீ தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேணாம். உன் மேலே பைத்தியமாக இருந்து வீட்டில் இருக்கிறவன் சொன்னாலும் கேட்காம உங்ககிட்ட வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சீமான் சொல்கிற மாதிரி எவனையாவது பிடிக்கலையா அவனெல்லாம் தூக்கி விஜய் கூட்டத்தில் போட்டு சாவட்டுங்கிற மாதிரி இருக்கிறப்ப, இதை விமர்சனங்களை தவிர்க்க வேண்டிய இடத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக அது விஜய்க்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. பார்ப்போம்ண்ணே. நிறைய தகவல் எங்களுக்காக பகிர்ந்து. நன்றி.